நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணாலும் சரி, இப்போது உதாரணத்துக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, அது சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணி தான் கீழே இறங்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே இருந்துகிட்ருக்கு. அடுத்து அதே மாதிரி ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு கீழே வந்துருச்சுன்னா, அது பேஸ்லைனை தாண்டி மேலே போகிற வரைக்கும் அது டவுன் ட்ரெண்டு தான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் இது ஒவ்வொரு கேண்டலுக்கும் தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எப்போவுமே ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னா, அது சூப்பர் ட்ரெண்டில் டச் பண்ணி மறுபடியும் கீழே இறங்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் எடுக்கிறதுக்கு தயாராக இருங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஆசம் ஆசிலேட்டரும் இருக்கும், எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் இருக்கும், எம்ஏசிடி லைன் சிக்னல் லைன் இருக்கும், ஸ்டொஜஸ்டிக் ஆர்எஸ்ஐ இருக்கும். இது எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் பொருந்தும். ஆரம்பத்தில் நீங்கள் இந்த டைம் ஃப்ரேமுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம லோயர் டைம் ஃப்ரேமில் ப்ரியாரிட்டி கொடுத்து கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு நல்ல லாபம் சம்பாதித்த பிறகு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வாங்க. அதுலேயும் கூட இப்போது நாம் இந்த 15 மினிட்ஸ்க்கு பதிலாக 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எப்போ அங்கே சொன்ன அதே ரூல்ஸ் படி பேஸ்லைனுக்கு கீழே வருதோ, அது ஆசம் ஆசிலேட்டரும் சரி, இல்லை எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார்னாலும் சரி, இந்த எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் பேஸ்லைனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். இதுக்கு இடையில் அது ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்து மேலே போகிற மாதிரி இருந்தால் கூட, உதாரணத்துக்கு இந்த இடம் மேலே போகிற மாதிரி இருந்தால் கூட எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் பேஸ்லைனுக்கு மேலே போகாமல் அது மேலே போகாது. அதேமாரி இது 1 ஹவருங்கிற இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேம் 2 ஹவர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஏன் அங்கே அந்த இடத்துல ஒரு க்ரீன் கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு இங்கே விவரம் தருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஹவர் சூப்பர் ட்ரெண்டு அதை தட்டி கீழே இறங்க விடாமல் மேலே தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் ஆசம் ஆசிலேட்டர் அதே மாதிரி எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் எல்லாம் பேசலுக்கு கீழே வந்ததால் இது மார்க்கெட் தொடர்ந்து இறங்குது. ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒரே ரூல்ஸ் தான். ஆனால் ஆரம்பத்தில் பயிற்சி எடுக்கும்போது நாம் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபோக்கஸ் பண்ணாமல் லோயர் டைம் ஃப்ரேமில் ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு ஹையர் டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணுறது நல்லது. நிறைய லாபம் சம்பாதித்த பிறகு ரிஸ்க் எடுங்க. அதுக்கு முன்னாடி ரிஸ்க் வேண்டாம், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல 1 மினிட் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எஸ் இங்கே 1 மினிட்டில் எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் கீழே இறங்குற இடம், ஆசம் ஆசிலேட்டர் கீழே இறங்குற இடம், எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகிற இடம், இந்த இடம் எல்லாம் கீழே இறங்கி மறுபடியும் மேலே போகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம எப்போவுமே 1 மினிட்டில் பொறுத்த வரைக்கும் ஹெய்னாசியில் வச்சுக்க சொல்லுவோம். ஹெய்னாசி கலர் என்ன கலரில் இருக்கோ அது வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கலாம். இது ஃபஸ்ட்டு ரூல். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தோன்னா இந்த இடத்துல எக்ஸிட். இப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இது கரெக்டாக இருக்குது. அடுத்து சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கொடுக்கா பிறகு நம்ம அப்போ 15 மினிட்ஸ் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து கீழே இறங்க ஆரம்பித்த ஆசம் ஆசிலேட்டர் மறுபடியும் மேலே போகவே இல்லை. அதனால் மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த இடத்துல கூட 1 மினிட்டை விட 3 மினிட்ஸ் பெட்டர். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆசம் ஆசிலேட்டரு 1 மினிட்லேயும் சரி, இல்லை எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பாரும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கும் அது தடமாட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் இங்கே சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணி வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கலாம். ஆசம் ஆசிலேட்டரு பேஸ்லைனை தாண்டி மேலே போகிற வரைக்கும் உள்ளே இருக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் ஸ்டிக் பார்க்க வேண்டியிருக்கு. ஆக தொடர்ந்து ஒவ்வொரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கூட ரெட்டாகவே இருந்துகிட்ருக்கு. மார்க்கெட்டுக்கு தொடர்ந்து கீழே வந்துட்டுருக்கு. இப்போது சிபிஆர்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் 5766 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதையும் தாண்டி மார்க்கெட் கீழே இறங்குது. அதனால தான் மார்க்கெட்டு 3 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணி கீழே இறங்குது. ஸோ ஆசம் ஆசிலேட்டர் கீழே இருக்கும்போதும் ஹையர் டைம் ஃப்ரேம் எந்த டைரெக்ஷனுக்கு போகுதோ அந்த டைரெக்ஷனுக்கு மார்க்கெட் போகும். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சூப்பர் ட்ரெண்டை உடச்சி மறுபடியும் மேலே ஏறாத வரைக்கும் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு தான். ஆனால் இது எப்போல்லாம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்மளுக்கு ரூல்ஸ் ஒரே ரூல்ஸ் தான். ஆல் டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது மார்க்கெட் அந்த டைரெக்ஷன்லேயே போகும். அதேமாரி ஆசம் ஆசிலேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், எம்ஏசிடி யூஸ் பண்ணுறோம், ஸ்டொஜஸ்டிக் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொன்றும் வேறு வேறு இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நாம் 3 மினிட்ஸையும் ஹையர் டைம் ஃப்ரேமையும் வச்சு பார்க்குறோம். தேங்க்யூ வெரி மச். பாய்.